வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு கிரீமோரி ஆஃப் ஜீரோ அனிமோட 8வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தா நம்ம புலியோ டே நாயே ஒன்னால எனக்கு ரொம்ப கை வலிக்குதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நான் ஒண்ணு நாய் இல்லடா, நான் நரிடா. இதுக்கப்புறம் நான் உனக்கு இந்த நாய்க்கும் நரிக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி தான் சொல்லி கொடுக்கணும் போல தெரியுதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அவனுடைய வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிருது. நீ எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ வாயை மூடிக்கிட்டு இல்லைன்னா செத்து போயிடுவாடான்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கிரேட் சொரினா தான் என்னுடைய உடம்புக்குள்ளார உல்ஃபோடைய சோலை செலுத்தினாங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ மனுஷனா இருந்தியா, ஆனா நான் தாண்டா ஒரு பீஸ்டா மாறணும்னு முடிவெடுத்தேன். அப்படியே அவனுடைய வயித்தை தச்சிக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம புலி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கவும், டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வலிக்குதுறான்னு சொல்லவும், நீ தாண்டா எனக்கு சிரிப்பு ஏத்தனன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி நான் நைட்டா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்லயும் ரொம்ப சிறந்தவனா இருந்தேன், உன் கூட சண்டை போட்டப்ப அது உனக்கு தெரியலையாடான்னு உல்ஃபு கேட்க, எனக்கு ஞாபகம் இல்லடான்னு புலி சொல்லவும், அப்படியே உல்ஃபு அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். வாயை திறங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அப்படியே கிரேப்ஸை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்படான்னு அவன் சொல்லவும், டார்லிங் நீங்களான அந்த பொண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்க, நம்மளால தப்பிச்சு வரலான்னு ட்ரை பண்ணவும் திருப்பி அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்து எப்படியோ நம்மளால அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துடும். நான் சாவ போறேன்னு நினைக்கிறேன், எனக்கு முன்னாடி காட் ஆஃப் டெத்து கூட ரொம்ப அழகா இருக்கிறாங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராடா காட் ஆஃப் டெத்துன்னு சொல்லிட்டு இருக்க, நான் ஒரு விச்சுடா, மக்கள் எல்லாரும் என்ன சொரினா த முன்காலர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு, சரி இது உங்களுடைய குழந்தையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கவும், அவ என்னுடைய பேத்திடா, அவளுடைய அப்பா அம்மா போயிட்டாங்க, இப்ப நான் தான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொரினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு நான் உங்க கூடயே இருக்கிறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், நான் மனுஷங்களை என்னுடைய சர்வெண்டா வச்சுக்க மாட்டேன்னு சொரினா சொல்லவும், அப்படின்னா நீங்க என்ன ஒரு மான்ஸ்டரா மாத்திருங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு இங்கிருந்து கிளம்புடான்னு சொல்லிட்டு சொரினா அங்கிருந்து கிளம்பவும், நம்ம பையன் பின்னாடியே போக, இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கும் போல தெரியுதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படியே சீனை கட் பண்ணா அவனை கூட்டிக்கிட்டு வந்து அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நரியோடைய சோல் பவரை அவனுடைய உடம்புக்குள்ளார அனுப்பவும், அவன் அப்படியே ஒரு நரியா மாறிடுறான். அப்படியேதான் ஒரு பீஸ்ட் ஃபாலினா மாறன, மத்தவங்க என்ன துரத்திக்கிட்டு வரதை பத்தி நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீனை கட் பண்ணா ஜீரோ எங்கன்னு ஆல்பஸ் கேட்டுக்கிட்டு இருக்கவும், கடைசியா நான் அவன்கிட்ட ஒரே தடவை கேட்கறான், பதில் சொல்றப்ப கொஞ்சம் பார்த்து சொல்லு, என் கூட சேர்ந்துக்கிட்டு மற்ற விச்சசங்களை போட்டு தள்ளிட்டு இந்த வாரம் முடிச்சு வைக்கிறியா, இல்ல அந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆவறியாடான்னு அவன் கேட்கவும், நான் அவன் கூட சேருவேன் எப்படிடா நம்பிக்கிட்டு இருக்க, வேற எதனா இருந்தா கேள்றான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படியே சீனை கட் பண்ணா திருப்பி நரி அவனுடைய வாழ்க்கையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரான். நான் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான், ஆனா அந்த வில்லேஜில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த சைடு தான் வந்துகிட்டு இருக்காங்க, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொரீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், அவங்க விச்ச சாவடிக்கலன்னா கண்டிப்பா இங்க இருந்து போக மாட்டாங்கடான்னு சொரீனா சொல்லவும், அப்படின்னா அவங்க எல்லாரையும் நான் சாவடிச்சிடத்தான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ அப்படி பண்ணனா அவங்க எல்லாரும் என்ன ஒரு ஈவில் விச்சா தான்டா பார்ப்பாங்க, அதனால அவங்க என்ன பிடிச்சிக்கிட்டு போறதுக்கு நானே அலோ பண்றேன், நீ இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடுறான்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்னால முடியாது, நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு நம்மளுடைய நரி சொல்லிக்கிட்டு இருக்கவும், நீ இவ்வளவு நாளா ஒரு மேன் சர்வெண்டா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, இவளை தூக்கிக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடுறா அப்படின்னு சொரினா சொல்லவும், சொரினான்னு சொல்லிட்டு நரி அவளை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்படியே அவளை நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்க. அவளுடைய பேத்தியும் திடீர்னு எங்கேயோ காணாம போயிட்டா, அவளை பத்தின இன்ஃபர்மேஷன் தேடிக்கிட்டு இருந்தான். அப்புறமா அவ ஸ்கச்சர் ஆஃப் ஜீரோல சேர்ந்திருக்கான்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னு நரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை தேடிக்கிட்டு நாங்க அந்த ஹைட் அவுட்டுக்கு போனோம், ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லடான்னு நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்கான். சரி நீங்க எதுக்காக அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நரி கேட்டுக்கிட்டு இருக்கவும், என்னுடைய எம்ப்ளாயருக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தாண்டா நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்மளுடைய ஹீரோயினும் கண் முழிச்சிட்டு அந்த 13க்கு இன்னும் ஹீலிங் மேஜிக்கை சரியா பண்ண கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ண, பார்த்தா திடீர்னு அந்த பவர் மேல போயிடுது. நான் தப்பிச்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு பேரியர் போட்டு வச்சிருக்கியாடான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கதுவாண்டியா நின்னுகிட்டு இருக்கா. சூரியன் ஆரம்பத்துல இருந்து ஸ்கச்சர் ஆஃப் ஜீரோக்கு அகேன்ஸ்டா தான் இருந்தா, மேஜிக்ன்றது சிறந்த விஷயம் தான், ஆனா அதை புரிஞ்சுக்காததுனால தான் அவளை நெருப்புல போட்டு எரிச்சாங்கடான்னு நரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ண ஒரு சில விச்சுங்க கெட்ட விஷயத்த பண்றதுனால மத்த எல்லா விச்சுங்களையும் நீ சாவடிக்க நினைக்கிறே, இதெல்லாம் நியாயமாடான்னு ஆல்பஸ் கேட்டு
கேட்டுக்கிட்டு இருக்கான். மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் மேஜிக்கை யூஸ் பண்ணாங்களே அவங்க கெட்டவங்க தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த காலத்தில் சொரினா மேஜிக்கை எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக தான் கொண்டுக்கிட்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு ஆல்பஸ் சொல்லவும், இன்னும் எல்லாம் விச்சஸும் மேஜிக் எல்லாம் ஒரு வெப்பனாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சுரா, இதுக்கப்புறம் நான் உன்னுடைய பதிலை கேட்க விரும்பலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. போடா உன்னுடைய மூஞ்ச இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்காதரான்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். பிரதர், நான் உங்க கூட இருந்த கம்பெனியன் மேல அன்னைக்கு ஸ்மெல் பண்ணி பார்த்தேன்ல, அப்ப வந்து சொரினாவுடைய கிராண்ட் டாட்டர்ன்ற மாதிரி தான் எனக்கு வாசனை வந்துச்சுன்னு நம்மளுடைய நரி சொல்லிக்கிட்டு இருக்கவும், என் மேல என்னடா வாசனை வருதுன்னு புலி கேட்க, பீஸ்ட் ஃபாலின் மேல எப்பயும் கெட்ட வாசனை தான் வரும், அதனால நான் அதை பத்தி யாருக்கிட்டயும் அவ்வளோவும் பேச மாட்டேன்னு நம்மளுடைய நரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் போடா, அந்த விச்சி எக்ஸாசிஷனை நம்ம பார்த்தே ஆகணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன அந்த பைத்தியக்கார பையன் என்ன பண்ணான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம புலி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாராம். நம்ம பிளான்ல ஒரு மாற்றம், நம்ம இப்ப பிளாஸ்டாக்கு தாண்டா நம்ம ஃபர்ஸ்ட் போய் சேரணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்க அந்த இடத்துக்கு வேக வேகமா ஓடி வந்துடுறானுங்க. பிரதர், நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த இடத்துல இவ்வளவு மக்களுங்க இருக்காங்களே, நீங்க இதுல இருந்து எப்படி தப்பிப்பீங்கன்னு நம்மளுடைய நரி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த விஷயத்தை பத்தி நான் அப்புறம் முடிவு எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு சைட்ல இருந்த வீட்டு மேல எல்லாம் ஏறி போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் அவங்களுடைய கிராண்ட் டாட்டரை தேடி வந்திருக்கேன், நான் இந்த இடத்துல சாவக்கூடாது அப்படின்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய ஆல்பஸை சாவடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கவும், அது அவதான நம்மளுடைய நரி சொல்லவும், அது அவ இல்லடா அவன்னு நம்மளுடைய புலி சொல்ல, நான் கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன், அவ தான் சொரினாவுடைய கிராண்ட் டாட்டர்னு நம்மளுடைய நரி சொல்ல, என்னது இவ தான் சொரினாவுடைய கிராண்ட் டாட்டரா அப்படின்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், 13 அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு இந்த விச்சை இங்க சாவடிக்க போறோம்னு சொல்லிட்டு விச்சிங்களை பத்தி ரொம்ப தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படிதான் பொய்யா சொல்லி மக்கள் மனசுல விச்சிங்களை பத்தி தப்பான எண்ணத்தை வர வச்சுக்கிட்டு இருக்கானா. இன்னைக்கு இந்த விச்சை எரிச்சு சாம்பலாக்க போறோம்னு 13 சொல்லவும் அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாரானுங்க. பிரதர், வாங்க போய் காப்பாத்தலான்னு நரி சொல்லவும், வெயிட் பண்றா ஜீரோ, உன்னுடைய பவர் இப்ப எனக்கு தேவைப்படுதுன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ஆல்பஸோ இந்த முன்கால சொரினாவுடைய கிராண்ட் சைல்டுனா மனுஷங்களுக்கும் விச்சஸங்களுக்கும் நடுவுல ஊரை உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த 13. அதனால இவனை சும்மா விடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், பார்த்தா அந்த இடத்துல ஆளுங்க வந்து அப்படியே நெருப்ப பத்த வச்சிடறானுங்க. யங் லேடின்னு சொல்லிட்டு நரி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கவும், புலி டக்குன்னு அவங்க கிட்ட இருந்த ஸ்மோக் பாம்பை எடுத்து ஆல்பஸ் கட்டி வச்சிருந்த இடத்துல போட்டு ஒரே புகை மூட்டமாக்கிறான். பார்த்தா சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஓடி வந்துகிட்டு இருக்க, யங் லேடி உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்பஸை தூக்கிக்கிட்டு நரி அங்கிருந்து ஓடி போயிடும். பார்த்தா 13 அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம புலியை பிடிக்கவும், சைட்ல இருக்கிறவனுங்க அம்ப விட வர நிறுத்துங்கடா, இதனால ஜீரோக்கு தாண்டா காயம் ஏற்படும் சொல்லிட்டு இருக்க. நம்ம புலியும் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடும். நில்லுங்கடா நீ அவன ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா 3 பேரும் வண்டியில வேகமா போய்கிட்டு இருக்கவும், பின்னாடி ஆளுங்க எல்லாம் துரத்திக்கிட்டு வர நம்ம புலி அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கவும், பார்த்தா எவனோ ஒருத்தன் அவங்க வண்டியில வந்துட்டு புலிய கடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம புலி எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு வரவும் குறுக்கால வந்த மரத்திலே இடிச்சுக்கிட்டு அவன் கீழே விழுந்துறான். நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்தை பத்தி சொல்லணும்டான்னு புலி சொல்லிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட ஒரு கெட்ட விஷயத்தை பத்தி சொல்லணும், இந்த குதிரை நான் சொல்றதே கேட்க மாட்டேங்குதுறான்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கவும், அவங்க அப்படியே வந்து தண்ணிக்குள்ளார விழுந்துடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்து வாங்கடா நம்ம திரும்பி போலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா 3 பேரும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க எல்லாம் உயிரோட தாண்டா வேணும்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.